கேட் 2024 எக்ஸாமினேஷன் டேட் நியரிங் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த டீட்டெயில்ஸில் சொல்ல போகிறோம். ஸோ 5 டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஸோ நார்மலாக அப்ளை பண்ணுறதுக்கு அதே மாதிரி சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேதர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது ஈஸியாயிரும். ஸோ அப்ளை பண்ணுற போது நீங்கள் மெயினாக வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப். ஸோ ஐடி ப்ரூஃப்ங்கிறது வந்து ஆதார் கார்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர உங்களோட ஓட்டர் ஐடி ஆர் மேபி டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ், உங்களுடைய ப்ராப்பர் லைட் ஒயிட் பேக்ரவுண்டில் ஸ்கேன் பண்ணி பர்டிகுலர் கேபிக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். சிக்னேச்சர் அதே மாதிரி ஒரு பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணி வந்து கிராப் பண்ணி அதையே ஒரு பர்டிகுலர் கேபிக்குள்ளே நீங்கள் ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கணும். டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கேஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் சர்டிஃபிகேட் வேணும். இன்கேஸ் அதர் கேட்டகரி பீப்புளுக்கு வந்து சர்டிஃபிகேட் வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்காதனால வந்து நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இப்போ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து குவாலிஃபைங் டிகிரி டீடைல்ஸ், டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஆல்ரெடி டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி டிகிரி முடிக்கலைன்னா லாஸ்ட்டாக என்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மார்க் ஷீட் தான் இருக்குன்னா மார்க் ஷீட்டோடைய ஸ்கேண்ட் காப்பி. ஸோ இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் வேணும். இன்கேஸ் ஓபிசியாக இருந்தால் இந்த 5 வேண்டியதில் இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே போதும். ஃபர்தராக உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வித் பின்கோட், அதே மாதிரி உங்களுடைய காலேஜ் அட்ரஸ் ப்ரூஃப் வித் பின்கோடு வந்து கரெக்டாக இருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்ன பேப்பர் எழுத போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ். ஒரு ஜோனுக்கு கீழே 3 சிட்டிஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்த எக்ஸாமினேஷன் சிட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டேலேயே ஒரே பர்டிகுலர் ஷார்ட்டில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணி பேமெண்ட்டை வந்து நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம்.